ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டா சிட்டா அடங்கல் வீட்டுமனை வாங்க போகிறவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பட்டா என்பது ஒரு நிலத்திற்காக வருவாய்த்துறை வழங்கும் பதிவு ஆவணமாகும். சிட்டா என்பது சொத்து அமைந்துள்ள பகுதி, அளவு, உரிமையாளர் உள்ளிட்ட விவரங்களை உள்ளடக்கிய ஆவணமாகும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இரு ஆவணங்களும் இணைக்கப்பட்டு பட்டா சார்ந்த தகவல்கள் அனைத்தும் ஒரே ஆவணத்தில் தற்போது கிடைத்து வருகிறது. குடிமக்கள் தங்களது பட்டா சிட்டா ஆவணங்களை ஆன்லைன் மூலமாக பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் தற்போது வீடு, மனை போன்ற சொத்துக்கள் வாங்குவோரின் வசதிக்காக புதிய வசதியை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. இது தொடர்பான இணையதள வசதி ஒன்று அறிமுகம் செய்துள்ளது. அதாவது சொத்து தொடர்பான வழக்கு விவரங்கள், நீதிமன்ற தடை உத்தரவுகள் எதுவும் வில்லங்க சான்றிதழில் தெளிவாக தெரிவதில்லை. சொத்து உரிமை மாற்றம் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சம்பந்தப்பட்டவர்கள் சார் பதிவாளரிடம் தாக்கல் செய்தால் மட்டுமே அது குறித்து தெரிய வரும். ஸோ மற்றபடி வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அதன் தற்போதைய நிலவரம் இதெல்லாம் மக்களுக்கு தெரிவதில்லை. இந்த விவரம் எதுவும் தெரியாமல் அந்த சொத்துக்களை வாங்க நேருகிறது. பத்திரப்பதிவுக்கு போகும்போது தான் வழக்குகள் பெற்று தெரிய வருகிறது. ஆனால் அந்த நேரத்தில் வேறு எதையும் செய்ய முடிவதில்லை. இந்த சிக்கலை தீர்க்கவே வருவாய்த்துறை முக்கிய அதிரடியை கையில் எடுத்துள்ளது. அதன்படி பட்டா பதிவேடு, நில அளவை வரைபடம் போன்ற விவரங்களை ஆன்லைன் முறையில் பொதுமக்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வசதியை clip.tngov.in என்ற இணையதளத்தில் மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டில் எந்தமான கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, எந்தமான நிலுவையில் இருக்குது வழக்கு, அதை பற்றி பார்த்தா நார்மலாக நம்ம பட்டா சிட்டில் தெரிவதில்லை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் மட்டும்தான் தெரிய வரும். இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக இப்போதைக்கு clip.tngov.in இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூலமாக எந்தமான கேஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கான வெப்சைட் clip.tngov.in. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெவென்யூ கோர்ட் கேஸ் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, சிவில் கோர்ட் கேஸ்க்கான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு லேண்டு மேலே ஏதாச்சும் வழக்குகள் இருக்குது, வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் லேண்டு வாங்க போகிறீங்க அதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா லேண்டு வாங்க போனால் அந்த லேண்டு மீது ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் இருக்குது, வழக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னாவே அதுக்கப்புறம் அந்த லேண்டு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் நிறைய பேர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மாதிரி லேண்டு மேலே வழக்கு இருக்குன்றது தெரிய வருது. ஸோ முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு லேண்டு வாங்குறவங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.